விவகாரம் நகர்ந்துள்ளது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த வெள்ளியன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அணுசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. அந்த தாக்குதலே சமீபத்திய பதற்றங்களின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதி ஹொசைன் சலாமி, ஈரானின் 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசும்போது, ஈரானின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இஸ்ரேலின் தற்காப்புக்காக இது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஆபத்தை முற்றிலும் நீக்கும் வரை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொடரும் என்றார். இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்தது. ஈரானின் ஏவுகணைகளின் சிலவற்றை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயர்ன் டோம் இடைமறித்து அளித்த போதிலும், சில ஏவுகணைகள் இந்த பாதுகாப்பு அரணை கடந்து இஸ்ரேலை தாக்கி சேதம் ஏற்படுத்தியது. இரு தரப்புக்குமான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் எச்சரித்திருந்தார். ஈரானின் பதில் தாக்குதலுக்கு ஆதரவாக அந்நாட்டில் பலர் பேரணி சென்றனர்.